பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை யாத்திராகமம் 33:14-15-16. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இங்கே தேவனுடைய மனுஷனாகிய மோசே தேவனிடத்தில் சொல்லுகிறார், நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டோம் என்று தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார். ஒரு மனிதனோடு கூட தேவன் வருவார் என்று சொன்னால் அந்த மனிதன் விசேஷித்தவனாக இருக்க முடியும். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய தாசனாகிய மோசேயை கொண்டு நடத்தி கொண்டு வரும்பொழுது ஜனங்கள் பாவம் செய்கிறார்கள், தேவன் விரும்பாத காரியங்களை செய்கிறார்கள், தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்கிறார்கள். தேவன் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அந்த மனிதனை விட்டு விலகுகிறார். ஏனென்றால் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று வேதம் சொல்லுகிறது. மோசேயினிடத்தில் அதை தான் சொல்லுகிறார், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் உங்களோடு கூட வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஜனங்களாலையும் மோசே என்கிற தேவனுடைய மனிதனாலையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்பொழுதுதான் தேவனிடத்தில் மன்றாடுகிறார்கள், தேவனே நீர் எங்களோடு கூட வாரும் என்று சொல்லி அவர்கள் மன்றாடுகிறார்கள். அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இது போலதான் நாமும் பாவம் செய்கிற சமயத்திலே தேவனிடத்தில் மனங்கசந்து அழுவோமானால், தேவனே என்னை மன்னியும் என்று சொல்லுவோமானால், தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் நான் சிலுவையை சுமந்து இரத்தத்தை சிந்தி நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நமக்காகவே அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நம் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.